வெல்கம் டு ராஜா கதை. இந்த வீடியோல திருவரங்கம் தசாவதார திருக்கோவிலை பற்றிய சிறப்புகளையும் தகவல்களை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வடமேற்கு கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த தசாவதார திருக்கோவில். இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் திருமாலின் 10 அவதாரங்களும் காட்சியளிப்பது சிறப்பானதாகும். அனைத்து கோவில்களிலும் ஒரு மூலவருக்கு பல உற்சவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த கோவிலில் உள்ள 10 மூலவருக்கும் ஒரே ஒரு உற்சவர் இருப்பது தனி சிறப்பு. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கையாழ்வார் திருவரங்கம் கோவில் ராஜகோபுரம், மதில் சுவர் உள்பட கோவில் கட்டுமான பணிகளை முன்னின்று நடத்தினார். இதனால் மனம் மகிழ்ந்த ரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாருக்கு தனது 10 அவதாரங்களில் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் காட்சியளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆலய முகப்பில் அழகான ராஜகோபுரம் உள்ளது. கோவிலின் மகா மண்டபத்தின் வலதுபுறம் அகோபில மட ஸ்தாபகரின் சன்னதி உள்ளது. அதையடுத்து திருமங்கை ஆழ்வார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இவரது இருபுறமும் நம்மாழ்வார் மற்றும் உடையவர் உள்ளனர். இதன் அருகே திருமங்கை ஆழ்வாரின் உற்சவ விக்கிரகம் காணப்படுகிறது. கோவில் கருவறையில் திருமாலின் தசாவதார திருமேனிகள் கிழக்கு திசை நோக்கி ஒரே வரிசையில் அழகுற அமைந்துள்ளன. அதில் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் ஆகிய 4 அவதாரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகின்றனர். வாமனர் இடது கையில் குடையுடனும் வலது கையில் தானம் வாங்குவது போன்றும் உள்ளார். பரசுராமர் வலது கரத்தில் கோடாரியுடனும், ராமர் வில் அம்புடனும், பலராமர் கலப்பையுடனும் காட்சி தருகின்றனர். கிருஷ்ணர் நர்த்தன கிருஷ்ணராக ஒரு கையில் நாட்டிய பாவனை காண்பித்தும் மற்றொரு கையில் வெண்ணெய் ஏந்தியும் அருள்பாலிக்கிறார். கல்கி பகவான் கருவறையில் கடைசியாக அமைந்துள்ளார். இவர் வலது கரத்தில் கத்தியும் இடது கரத்தில் கேடயமும் ஏந்தி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார். கருவறையின் வடக்கு பகுதியில் சேனாதிபதி விஸ்வசேனர் 4 திருக்கரங்களுடன் அருள் புரிகிறார். கருவறையில் 10 மூலவர்கள் இருந்தாலும் ஒரே உற்சவ மூர்த்தியாக லட்சுமி நாராயணர் வீற்றிருக்கிறார். அவர் வலது கையில் வரத ஹஸ்த முத்திரையுடனும் இடது கையால் தாயாரை அணைத்துக் கொண்டும் உள்ளார். இவரது பீடத்தை சுற்றி 8 சிம்மங்கள் உள்ளன. கோவில் விமானத்தில் ஒரு அவதாரத்திற்கு ஒரு கலசம் என 10 அவதாரங்களுக்கும் 10 கலசங்கள் காணப்படுகின்றன. மேலும் இங்குள்ள ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிரகத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறது. அதன்படி மச்சம் கேதுவுக்கும், கூர்மம் சனி பகவானுக்கும், வராகம் ராகுவுக்கும், நரசிம்மம் செவ்வாய்க்கும், வாமனர் குருவுக்கும், பரசுராமர் சுக்கிரனுக்கும், ராமர் சூரியனுக்கும், பலராமர் குளிகன் மற்றும் மாந்திக்கும், கிருஷ்ணர் சந்திரனுக்கும், கல்கி புதனுக்கும் அதிபதியாக உள்ளனர். இதனால் கிரக தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள குறிப்பிட்ட அவதாரத்திற்கு பிரார்த்தனை செய்து பலன் அடையலாம். கோவிலில் தினமும் 2 கால பூஜை நடைபெறுகிறது. அபிஷேகத்துக்கு வலம்புரி சங்கு தீர்த்தம் பயன்படுத்தப்படுகிறது. கார்த்திகை மாதம் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்படும். அன்றைய தினம் லட்சுமி நாராயணர் திருச்சுற்றில் உலா வருவார். தை, ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி நாராயணர் தாயார் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெறும். ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். திருச்சி மாவட்டம் திருவரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலுக்கு வடமேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தசாவதார திருக்கோவில். நாமும் நம் குடும்பத்தோடு சென்று சுவாமியின் தசாவதாரங்களையும் வேண்டி வழிபட்டு வருவோம்.